வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அவன் ஐசியூவில் இருந்தான். நர்ஸு அப்படி சொன்னப்போ மகன் குறித்து எமோஷனலாக பேசிய வனிதா விஜயகுமார். இணையதளத்தில் வைரலாகும் வனிதா விஜயகுமாருடைய எமோஷனலான பேட்டி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகை வனிதா சில படங்களில் நடித்திருக்காங்க. இதனை அடுத்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஃபேமஸ் ஆனாங்க. அதனை அடுத்து அவங்க பிக் பாஸ் வனிதா என்றே அழைக்கப்பட்டாங்க. அவரது மகள் ஜோவிகா பிக் பாஸ் நிகழ்ச்சியில் 7வது சீசனாக கலந்து கொண்டாங்க. அதற்கு பிறகு சில படங்களில் நடித்து வரும் அவங்க சமீபத்தில் தனது பிள்ளைகள் குறித்து தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்திருக்கும் பேட்டி சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகிறது. விஜயகுமார் மகளுமான வனிதா கோலிவுட்டில் சில படங்களில் கதாநாயகியாக நடித்தாங்க. விஜயுடன் சந்திரலேகா படத்தில் நடிச்சிருக்காங்க. அதன் பிறகு சினிமாவிலிருந்து ஒதுங்கி அவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள் நுழைந்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து வீடுகளிலும் பிரபலமாகிவிடலாம் என்ற விதியின்படி வனிதாவும் தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸ் ஆனாங்க. பிக் பாஸ் டைட்டிலை அவர் வெல்லாவிட்டாலும் போட்டியிலிருந்து வெளியேறிய பிறகு பட வாய்ப்புகள் நிறைய குவிந்து வந்தது. பிக் பாஸுக்கு சென்று வந்த பிறகு அவங்க வசந்த பாலன் அநீதி படத்தில் நடித்தாங்க. அந்த படம் ஓரளவுக்கு வரவேற்பை பெற்றது. அதனை அடுத்து பிரசாந்த் அவர்கள் ஹீரோவாக ரீஎன்ட்ரி கொடுத்து அந்தகன் படத்தில் முக்கியமான ரோலை ஏற்றிருந்து நடித்திருந்தாங்க வனிதா விஜயகுமார். மேலும் அவங்க சில படங்களில் அடுத்து வெளியாகி இருக்கின்றன. இதற்கிடையே அவங்களுடைய மகள் ஜோவிகா திரைத்துறையில் தனக்கான ஒரு இடத்தை பிடிப்பதற்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, வனிதா விஜயகுமாரின் திருமண விவகாரம் சர்ச்சைகளை சம்பாதித்து குறிப்பிடத்தக்கது. முதல்ல ஆகாஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்ட பிறகு விவகாரத்து பெற்று அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தாங்க. அதன் பிறகு ராஜா என்பவரை திருமணம் செய்தும் அதுவும் விவகாரத்தில் முடிந்து பிறகு நடன இயக்குனர் ராபர்ட் ரிச்சர்டின் பிரிந்திருந்தாங்க. கடைசியாக அவர் பீட்டர் பால் என்பவரை திருமணம் செய்து கொண்டால், ஆனால் அந்த திருமண வாழ்க்கை சரியாக இருக்காததால் அதிலிருந்து வெளியே வந்திருந்தாங்க வனிதா விஜயகுமார். வனிதா விஜயகுமாருக்கு மொத்தம் 2 மகள்கள், ஒரு மகன் இருக்காங்க. இந்த நிலையில் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு தனது மகள் குறித்து எமோஷனலாக பேசியிருந்தாங்க. அவங்க அளித்த அந்த பேட்டியில், என்னுடைய 3 குழந்தைகளும் நான் கையில் வாங்கிய தருணம் ரொம்பவே ஸ்பெஷலானது. அதில் எனது மகன் ஸ்ரீஹரி பிறக்கும்போது அவனுக்கு கொடி சுற்றி விட்டது. அதனால் அவசரமாக அவனை வெளியே எடுத்தாங்க. அவன் பிறந்தபோது எனக்கு 19 வயது தான் நடந்து கொண்டது. அவர் குறித்து நாளுக்கு முன்னதாகவே பிறந்து விட்டான். நான் கண்கள் விழித்ததுமே உங்கள் பையன் ஐசியூவில் இருக்கிறான் என்று சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பயத்தை கொடுத்து விட்டது. அதனை அடுத்து அவனுக்கு பால் கொடுப்பதற்காக அழைத்து சென்றாங்க. அப்போது இந்த உலகத்தை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை என்று எனக்கு தோன்றியது. நான் எனது அக்கா பிள்ளைகளை தூக்கி வளர்த்திருந்தாலும் என்னுடைய பிள்ளைகளை தூக்குகிறேன் என்று உணர்ந்தபோது நான் கண்கள் கலங்கிவிட்டது. ஒரு முறை அவனுக்கு பால் கொடுத்த போது தூங்கிவிட்டான். அப்போது அவனிடம், உனக்கு உண்மையாகவே என்னை பிடித்திருக்கு என்றால் என் விரலை பிடித்துக்கொள், இல்லை என்றால் என்னை விட்டுவிடு என்று சொல்லி கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் மகனை தூக்குவதற்கு நர்ஸு வந்தாங்க. அப்போது என்ன நினைத்தது தெரியல, டக்கென்று என் விரல்களை பிடித்து விட்டான். அப்போதிருந்து நாம் பேசுவது அனைத்துமே அவனுக்கு புரிகிறது என்று தெரிந்து கொண்டேன் என்று வனிதா பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.